மத்தவங்களுக்கு எலெக்ஷன் வரப்போ இல்ல போன எலெக்ஷனுக்கு ஓட்டு யாருக்கு ஓட்டு போட்ட நீ சொல்லியா? இந்த மதவாதியும் ஊழல்வாதியும் நீ எந்த ஏரியால நீ பேசுறேன்னு இல்ல இது வரைக்கும் லாஸ்ட் 3 எலெக்ஷனுக்கு என்ன ஓட்டு போட்ட நீ சொல்லியா? அதுக்கப்புறம் நீ என்ன வருஷமா எலெக்ஷன் நடக்குது லாஸ்ட் 3 இயர்ஸ்னா பைத்தியக்காரனா நீ? 3 எலெக்ஷன் 2021 2024 2019 3 எலெக்ஷன். அவர்தான் ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டாரு அவங்க ஃபேமிலி. அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணீங்க கோமாளித்தனம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் செதறிட்டாங்க. ஓகேவா? அந்த கட்சிக்காரங்களே இந்த எலெக்ஷன் நீங்க என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். எங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தனா ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கும். இந்த தடவை டிவி ஓட்டு போறேன்னா அவங்க வயல சொன்னாங்க பரம்பரை ஏடிஎம்கே, சும்மா இல்ல பரம்பரை ஏடிஎம்கே. பிள்ளைக்காக சொல்லுவாங்களே தவிர அவங்களோட ஓட்டு உனக்கே தெரியாம மாத்தி போட்டு வருவாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரப்ப இல்ல பூத் ஏஜென்டா உட்காருவல வயிற்றுல மயில அடிச்சுன்னு உட்காருவ வெயிட் பண்ற. நீங்க பண்ற இல்ல ஃபார்ம் 20 வரப்ப வெயிட் பண்ணு. மானங்கட்ட அரசியல் ஒண்ணு பண்றீங்க தம்பி ஃபார்ம் 20 வச்சுக்கிட்டு மானங்கட்ட அரசியல் ஓட்டு கேட்க கூட நாளைக்கு ஏடிஎம்காரன் அவன தெருவுக்கு போக மாட்டான். இந்த சங்கியும் கூட போனமான்னு இல்ல ஜூலை 7ஆம் தேதி போராடுறா தன்னோட பிரச்சாரத்தை தொடங்குறாரு. அது மாதிரிதான் பிஜேபி கூட வந்து தம்பி ஜூலை 7ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குறாரு. அவரோட பிரச்சாரத்தை தொடங்குறாரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர். சொந்த தொகுதியிலே தோக்க வச்சது காரணம் ஒரே நிமிஷம். இவன் என்னடா மீட் பண்ணவே முடியல இந்த ஈஸ்வர அவர் மரியாதையை தானே பேசிட்டு இருக்காரு. மரியாதையே பேசல. என் கட்சிய சேர்த்த வாரியா இருக்கிறப்ப நான் என்ன சந்தனத்தை 4 வருஷம் கட்சியா மண்ணாங்கட்டியா தூக்கின்னு போடா உங்க கட்சிய. உன் பேர் என்னது? உன் பேர் சொல்லு, அடையாளத்தையே சொல்ல. உன் பேர் என்ன? பெரியவரா கொடைவலா? என் பேர் தெரிஞ்சுக்கிட்டா போடாடே வெங்காயம் வந்துட்டான் பிஜேபிக்கு சொம்ப தூக்கிட்டு மேல. பூமர் பேரு பழனிசாமி. சத்தியமா எங்கிட்ட கூட போட்டோ காட்டிருக்கு. சத்தியமா உண்மை இல்ல ப்ரோ, உண்மையில பூமர் ப்ரோ. ஏன் ப்ரோ பேர் இல்ல நீ ஆம்பளை இருந்தா எங்க பாஸ் திட்டுறா பாப்பா பேர் சொல்லி. ஏடிஎம்கே நாளைக்கு தனியா நீங்க எலெக்ஷன் சந்திச்சு கூட தோத்து போயிட்டா கூட பரவாயில்ல. அந்த மனிதன் சரி நானும் ஒருத்தன். ஆனா இன்னைக்கு பிஜேபி கூட அலையன்ஸ் விட்டுக்கிட்டு அதுல குடுக்கற முட்டுதான் தாங்க முடியல. நிறைய பேர் தலை குனிஞ்சிருக்காங்க, நிறைய பேர் பேச முடியல. ஒரு 3-4 பேர் வந்து பிஜேபி கூட இருக்கிறதுனாலதான் ஒரு என்ன சொல்றது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் எடப்பாடி அங்க போயிருக்காரு தவிர வீம்பெல்லாம் போல. நீங்க அவர்கிட்ட கேட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஈஸ்வர அப்படி சொல்லி சென்ட்ரலோட இன்ஃபுளுன்ஸ் மொத்தம் ஸ்டேட்ல நுழைஞ்சிருச்சு. அது எல்லாருமே கண்களோட பார்த்தோம். இன்னைக்கு டிஎம்கே சலைச்சது இல்ல. பிஜேபி வளர்த்ததுல 50% ஏடிஎம்கேனா 50% டிஎம்கேவும் இருக்குது. 2 பேரும் ஒரு 10 பைசா தராத கட்சி நீங்க 4 எம்எல்ஏக்கு வளர்த்து விட்டுட்டு தெரு மதவாத கூட்டத்தை நடத்தி விட்டுட்டு இன்னைக்கு இந்துக்களுக்கு நிம்மதி இல்லைன்ற மாதிரி பேசுறான் ஒரு ஸ்டேட்ல. நானே இந்து தான், எனக்கே தெரியுது. என் தமிழ்நாட்டுல நான் நல்லா தானே இருக்கேன், எல்லாம் சகோதரத்துவமா தான் இருக்கிறோம். அது எப்படி பிரச்சனை வந்தது தமிழ்நாட்டை? எப்ப வந்தது? எப்படி டிஎம்கேன்னு ஒரு தற்கூரி ஆட்சி நடக்கிறப்ப எல்லா டைமும் பிரச்சனை தான் வரும். ஏன்னாச்சுக்கு எல்லாத்துக்கும் எங்களை அடிக்கிறது ஏன்னாச்சுக்கு நீ 3ஆவது இடம் வரணும். ஆனா 2ஆவது இடத்துக்கு வர போறவனை பத்தி நீ அடிச்சாதான் உனக்கு பிரயோஜனம். ஏன்னாச்சுக்கு பிரதான் ஆளுங்கட்சியா இருக்கும். வழக்கம் போல நான் உங்களை அடிப்பேன், நீ அவங்களை அடிப்பேன், அந்த மாதிரிதான் போகும். அது ஜாலியா ஜெயிச்சிட்டானுங்க. இந்த எலெக்ஷனை ஒண்ணுமே புடுங்க முடியாது. மரியாதையா நீங்க எல்லாம் ஆட்சிக்கு இல்லடா, நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து என்னடா பண்ண போறீங்க பாரு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா பேசிட்டு இருக்க புடுங்கிறது கிடுங்கிறது என்ன இதோட ஆபாசமாலாம் ஆமாண்டா. அவங்க இல்லடா அவங்கள தப்பு சொல்றோம், நீங்களும் கரெக்டா இருக்கணும்ல. சரி இல்ல இப்ப ஒரு நிமிஷம் சரி விக்னேஷ் ப்ரோ கேட்டது என்னது? நீ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போற?
நான் ஆட்சிக்கு வந்து என்ன அமித்ஷா பண்ண கையில போறேன்னு நீ கொடுத்துட்டு வேடிக்கை ஒப்படைச்சிட்டு மட்டும் வர பாரு. உட்கார வெயிட் போறாரு. அண்ட் வாட்ச். நாங்க ப்ரோ ஆட்சிக்கு வந்தது சிம்பிள் எங்க ப்ரோ, திட்டங்களை படிகாலம் பல டைலாக் திட்டங்களை மாதிரி ப்ரோ. முடக்கப்பட்ட திட்டங்களை இல்ல பல திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு சில திட்டங்களை முடக்கப்பட்டு அந்த திட்டங்கள்லாம் மறுபடியும் கொண்டு வர்றது தான் எங்களுடைய என்னது வேலை. இல்ல அதுக்கப்புறம் சில திட்டங்களை முதல்ல இது இந்த பண்ணணும். ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்றது எப்ப தெரியுமா சொன்னாங்க? ஓகேவா, இந்த 2016 இது ஃபிளட்னு நினைக்கிறேன். ஓகேவா, 2016 2015 டிசம்பர். ஓகேவா, அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா சென்னை ஃபிளட் முதல்ல வந்துச்சு. அப்ப வந்து ஜனங்களுக்கு போய் நிவாரணம் கொடுக்க சொல்லி ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. உங்க ஆளுங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? நிவாரணத்தை கொடுக்காத உட்காந்து பிரிண்ட் அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க அந்த வெள்ளத்துல. அதுதான் அந்த ஸ்டிக்கர் பாய்ஸ்னாலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை தான் சொல்லுவாங்க. நீங்களாம் ஸ்டிக்கரை பத்தி பேசலாமா? ஓகேங்க, அந்த ஸ்டிக்கர் சொல்ல யாரா தொடங்கி வச்ச திட்டத்தை நாங்க அடுத்த இனிஷியல் போறது திமுகன்னு அதை தான் சொல்றோம். கேளு கேளு கிளாம்பாக்கம் கேளு பேர் கேளு நிலையத்தை யாரு இது கேளு பண்ணது? கேளு சட்டை பிடிச்சி கேளு கேளு சட்டை பிடிச்சி. ஓ இல்ல, நான் கேக்குறேன். அதே போல திருநெல்வேலி திருச்சி திருநங்கையா? பஸ் ஸ்டாண்டை யாரு இது பண்ணது? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு எம்ஜிஆர் பேர் வச்சது இவனுக்கு கத்தனானுங்க. தெருவுக்கு கருணாநிதி இருக்கிறாங்களே, அப்ப என்ன பண்ணாருன்னு நான் வேணாண்டா, கேக்குறேன். இதுதான்டா ஒரு அவர் பொண்ணு சொல்லி கரண்ட் ஒரு மாதிரி முதலமைச்சரா? இதாயிடுச்சு. நாம் தமிழ் சொன்னதான் போய் அப்படி சொல்லி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீ ட்ரோல் ஆயிடாத. சரி வேற. ட்ரோல்லாம் இல்லைங்க, ட்ரோல் கிடையாதுங்க. இது என்ன நினைச்சீங்க? எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் எல்லாமே விழுப்புரத்துல எங்கடா நீனு? ஏங்க விழுப்புரத்துல 75 தொகுதி உங்க தொகுதியில் தான். நீ எங்க தொகுதியில் தான் மாநாடு போட்ட எல்லாமே பண்ண. ஆனா எங்க தொகுதிக்குள்ளாதான் விஜயானந்த் நிக்க போறான்னு தெரியும். விழுப்புரம் என்னமோ மாவட்டத்தில் விழுப்புரமே உங்களுக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி பேசுங்க. இல்ல விழுப்புரத்துல எங்க அப்படி எல்லாம் செஞ்சியா? கிடையாதுங்க. இல்லடா, அங்க விழுப்புரம்னா ப்ராப்பர் விழுப்புரமா இல்ல திருக்கோயிலரா, செஞ்சியா, மயிலமா, திண்டிவனமா, வானூரா, விக்கிரவாண்டியா? ப்ராப்பர் விழுப்புரம் தான். ப்ராப்பர் விழுப்புரமா? கூகுள் மேப்பே விக்னேஷ் ப்ரோ பாக்கெட்ல இருக்குது. நீ அவர்கிட்ட கேள்வி கேட்டுரு. இல்லடா நானே கூகுள் பண்ணி தான் கேட்டுருக்கேன். பிரபுதேவர் படத்துல படிப்பால நாகப்பட்டினம் கும்பகோணம் அது மாதிரி வருஷம் போதியா சரியான ஆள்பா அவரு. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்காரங்க, கல்லூர்காரு அவரு. கல்லூர் இந்த கடலூர் தொகுதி சேர்ந்தவர். உங்க ஊருக்கு விக்னேஷ் ப்ரோ ஒரு டவுட். கடலூர் இல்ல, கடலூருக்கு கல்லூர்னு இன்னொரு பேர் இருக்குதா? கல்லூரி கல்லூப்பூர்னு சொல்லுவாரு. அது இங்கிலீஷ்ல சொல்றப்ப CUDDALORN எழுதுவாங்க. ஆனா தமிழ்ல கடலூர்னு எழுதுவாங்க. இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன் பண்றப்ப அப்படி இருக்கும். இங்கிலீஷ்ல சொன்னியா தமிழ்ல சொன்னியா? நான் ஸ்பெல்லிங் இங்கிலீஷ்ல சொன்னேன். தமிழ சொன்னா காட்டணும் உனக்கு. நம்ம ராமாயணத்தினை எழுதின சேக்கிழார் அது மாதிரி. அப்பா அப்பான்னு ஒருத்தன் சொல்லி அவரு போற இடத்தெல்லாம் போய் கொடியை காட்டி அந்த ஆளு ட்ரிகர் பண்ணி அந்த ஆளு சொல்ல போனா கருப்பு கலர் துப்பட்டா போட்டாலே வெளியே தேத்தி விடுற ஆளுங்க. பார்த்தாலே கிளம்புன்னு அனுப்பிச்சு விடுற ஆளு. முக்காலி நாங்க 10 ரூபா கட்சிக்கே போதும். செதறிச்சு பாத்தியா? டிஎன் கவர்மெண்ட் போதும். அது அந்த பையன் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன விளைவுகளை ஃபேஸ் பண்ணிருப்பான்னு தெரியுமா? இல்ல அந்த பையனை போட்டு மிதி மிச்சிருப்பானுங்க. இவ்வளவு மொட்டு கொடுக்குறல என்னவா இருக்கு? ஏடிஎம்கேல கிளை பொருளாளரா இருக்கேன். ஓ, கிளை பொருளாளருக்கே நீ இவ்வளவு பேசுறீங்க? பாசறை செயலாளராகவும் இருக்கேன். இளைஞர் பாசறை செயலாளரா தெரியல. இப்ப அடிஷனலா அதை இது பண்ணிட்டு இப்ப புதுசா போஸ்டிங் போட்டா விளையாட்டு அணியில ஒன்றியத்துல வாங்கறதா இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து ஏடிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணிது. எனக்கு பிடிக்கும். அதனால ஏன்னா நான் இருந்த சார்பு இருக்க செத்தாலும் கட்சி மாறேன்னு வச்சுக்க என்ன பேசணும் தெரியுமா? ஏன்னாச்சுக்க அது வேசியோட கேவலமான தனம்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சியில இருந்தா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடும். கட்சி மாறினேன்னு வச்சுக்க நாளைக்கு உங்க புதுசா மாறின கட்சிக்கு போயிட்டு சந்தேகப்பட்டுனே இருப்பான். என்ன தப்பா பேசுறீங்க? உங்களோட தலைவரே தப்பா பேசுற மாதிரி இருக்கே. அவரே டிஎம்கேல இருந்து தான் வந்தாரு, தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. அவரே இப்ப நீ தப்பா பேசுறீங்க. இல்ல நீக்கம் செய்யப்பட்டார். ஏங்க அவர் நீக்கம் செய்யப்பட்டாருங்க. அவர் பொருளாளர் செயற்குழு கூட்டு இப்ப 26 பேர் கொண்ட செயற்குழுல அவர் நீக்கம் பண்ணாங்க. அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன? அவர் பாதியில ஓடியார்ல. நான் சொல்ல போனா அவரு நீக்கம் பண்ணாரு. இப்போ டிஎம்கே கட்சி ஆரம்பிச்சது யாரு சொல்லு? டிஎம்கே கட்சி ஆரம்பிச்சது ராபின்சன் பூங்கால 1949 ஆரம்பிச்சாங்க. ஐயோ, யார் ஆரம்பிச்சது? எந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா. அதுல 5 பேர் இருந்தாங்க. கலைஞர், எம்ஜிஆர் 2 பேரும் ஒரே கட்சியில தான் ஜாயின் பண்ணாங்க.
அல்ல கலைஞர் வரதுக்கு முன்னாடி 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இல்ல இல்ல அந்த முக்கியமான தலைகள் 5 பேர். எனக்கு சொல்லு, நீ 2 பேரும் ஒரே கட்சியில அண்ணா கீழ தானே ஜாயின் பண்ணாங்க, அண்ணாவோட கொள்கையை பிடிச்சி. ஆமா, அண்ணாவோட கொள்கையை பிடிச்சி. அப்ப நீக்கினது யாரு? அண்ணா அண்ணாவால கருணாநிதி. அப்போ கருணாநிதி கிட்ட இருந்து வெளியே வந்துட்டீங்க, வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படிதானே? ஏங்க கருணாநிதியை நீக்க அன்னைக்கு உரிய காரணங்கள் இன்றி அன்னைக்கு செங்கல்பட்டுல மீட்டிங் போடுறாரு, ரசிகர் மன்ற மீட்டிங். இவர் குடைச்சல் கொடுக்குறாரு, எம்ஜிஆர் பாப்புலாரிட்டி ஆயிடக்கூடாது, தான் பிள்ளைய வச்சு படம் பண்ணாரு, பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி பாணியில எல்லாமே பண்ணாரு. எம்ஜிஆர் மீட்டிங் போட்டா இவர் எம்ஜிஆர் கடைசியாக பேச வைக்கணும், நம்ம பேசி கூட்டம் கலைஞரும் அந்த மாதிரியான எல்லா வேலையும் பார்த்தாரு. ஆனா கடைசியில செங்கல்பட்டு மீட்டிங்ல நடந்தது ரசிகர் மன்றம். இது அப்பதான் இது பண்றாங்க, அத பெரிய இது கட்சி மீட்டிங் மாதிரி இதா இருக்கு, இதனால நமக்கு ஆபத்து வரும்னு தூக்குனாங்க, நீக்கம் செஞ்சாங்க. அக்டோபர் இதுல 10/1972 17 அக்டோபர் 1972 கட்சி தொடங்குறாரு. அவ்வளவுதான். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியில இணைகிறார், அவ்வளவுதானே தவிர அவர் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கல. அது கொடி வரைஞ்சு கொடுத்தவர் பாண்டு தான். அதிமுக கொடி வடிவமைச்சு கொடுத்தவர் அன்னைக்கு. எல்லாம் ஏன்னா தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் தான் ஜாயின் பண்ணாரு. அதே போல இவனும் ஒய்எஸ்ஆர்சிபி இப்ப இருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் வேற ஒருத்தர் ஆரம்பிச்ச கட்சியில் தான் அவர் போய் ஜாயின் பண்ணாரு தவிர அவரு தனியா கட்சி ஆரம்பிக்கல. இதே பாலிசி தான் ஃபாலோ பண்ணாங்க. பேசி முடிச்சிட்டியா? நீக்கம் செஞ்சாங்க. இல்ல பேசி படிச்சிட்டியா? இல்ல ஒண்ணும் பேசி முடிச்சிட்டான்னு கேட்டேன். பேசி முடிக்கணும் சொன்னாலும் புரியாது சில பேருக்கு. இப்ப பதவியில இருக்க, சரி ஓகே, நீங்க கட்சியை விட்டு தாவறது வேற. கட்சி தாவல் தடை காப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, 1985 நவம்பர்ல கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது ஆன்டி டிஃபெக்ட் கேட்டா எங்கெங்கயோ பேசிட்டீங்களா ஈஸ்வரே? நான் என்ன ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி, ஒரே நிமிஷம், ஏடிஎம்கேவோட ஐடியாலஜி என்ன? அண்ணாயிசம் சொன்னா எல்லாமே அவர் என்ன சொன்னாரு அது சொல்லு ஃபர்ஸ்ட். நீங்க அதுபடி இருக்கீங்களா? சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் எல்லாமே தான். இல்ல இது அனைத்து கொள்கையை சேர்ந்ததுதான். சமூக ஃபுல்லா சேர்ந்தது தான் இது. இத எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு, நம்ம அந்த இது பெறாமல்னு இருக்குல்ல, அதுல வர கான்செப்ட் தான் இதுவும் கொள்கைகள். எல்லா கட்சிக்கும் அதே கொள்கை தான். ஏன்னா இதுக்கு மட்டும் தான் ஐடியாலஜி மாறும், ரைட் விங்ஸ்க்கு மட்டும்தான். லெஃப்ட் விங்ஸ் சென்டருக்கும் ஒரே ஐடியாலஜி தான். ஆனா ஈஸ்வரி, நான் உடனே ஓப்பனா சொல்லிக்கிறேன் சரியா? எனக்கு வந்து இப்போ டிஎம்கே மாதிரி குடும்ப அரசியல் பண்றதுல ஏடிஎம்கே அது அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா ஒரே ஒரு கேவலமான செயல் என்னன்னா, நீங்க வந்து சங்கீஸ் கூட போயிட்டு ஜாயின் பண்ணதான், அலைன்ஸ் போட்டதான் எலெக்ஷனா. நான் கேக்குறேன், குடும்பம் என்பது ஆலமரம் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரே ஒரு நீங்க வந்து எம்ஜிஆரோடைய ஐடியாலஜி, ஐ மீன் அவர் சொன்ன விஷயத்துக்கோ அம்மா நின்ன இதுக்குமே எதிர்த்து தான் நீங்க வந்து இப்ப இந்த கூட்டணி அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய வேல்யூ வந்து போயிருச்சு மக்கள் கிட்ட வந்து. அது நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சரியா? அதனாலதான் டிஎம்கேவே இந்த டைம் எலெக்ஷன்ல ஜெயிச்சது. இன்னொன்னு வந்து சிறந்த ஆளுமை லாஸ்ட், ஓகேவா? நீங்க முதல்ல ஒரு 3-4 கட்சியா இருக்கீங்க, ஓகேவா? நீங்க ஒரே பார்ட்டியில எல்லாரும் இப்ப எல்லாரும் ஒரே கூட்டணி கீழே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் இது சீட் அலைன்மென்ட் பண்ணி எடப்பாடி அமித்ஷா தலைவர்கள் இல்லையா? ஏங்க அவர் ஒரு இதுதான் அலைன்ஸ் பார்ட்டியோட ஒரு மெம்பர் தான். இதுக்கான தலைவர்கள் இன்னும் நியமிக்கல. பிஜேபிக்குன்னு இது லீடர்னு இது பண்ணலாம். அமித்ஷா ஒரு மினிஸ்டர், அமித்ஷா தலைவர்னு எந்த லூசு பையனா சொன்னாரு. துணை பிரதமர் கொடுப்பாங்கன்னு சொன்ன பத்தியா? எனக்கு அதுதான்டா என்னால ஏத்துக்க முடியல. எல்லாமே துணை அப்ப கேக்குறீங்களா ஆட்சியில அதிகாரம் வந்து மத்த மாநிலங்கள்ல இருக்கிற கட்சி எல்லாம் கொடுக்காம டைரக்டா தமிழ்நாட்டுல இருக்கிற ஏடிஎம்கே வந்து கொடுத்துருவாங்கன்னு நீ நம்பிட்டு இருக்க, அப்படித்தானே?
நான் நம்பல. அதேதான் கேக்குறேன். அவங்க ஜெயிச்சாலும் ஒரு 4 சீட் 5 சீட் தான் பெரும்பான்மையான அவங்களுக்கு 20 சீட்டு கீழ தான் குடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இப்ப மணி, ப்ரொடக்ட்ஸ் செலவு பண்ணணும் நெறைய விஷயம் இருக்கு. கேண்டிடேட் வேலை இருக்கு. எல்லாத்தையும் போன தடவ அண்ணாமலைக்கு இது இவரு ஆசி பெற்ற வேட்பாளர்ன்னு போடல. பிரதமர் மோடின்னு. அம்மா ஆசி பெற்ற வேட்பாளர்னா அரவக்குறிச்சி தேர்தல் எலெக்ஷன்ல பெயிண்டிங்ல இருந்து எல்லா ஒர்க்கும் அம்மாவுக்கும் பண்ணி பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யோ எங்க கால்ல விழுந்தாங்க. வந்து 20 சீட் எங்க யாரா அக்ரிமெண்ட் யாரா சைன் கால வந்து பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லிட்டா ஜெயலலிதா அம்மா எவ்வளவு பெரிய பிஜேபி. leader, நீ என்னமோ கேட்டா இல்ல சத்தியமாடா நீ ஐயோ பிஜேபி தான் கால்ல விழுந்தாங்க. பிஜேபி கால்ல விழுந்தாங்க. நீங்கதான் வந்து பேசுறாரு அன்னைக்கு இருந்த ஈஸ்வரன் பக்கத்துல தான் எல்முருகன் நீங்க வந்து எங்களோட பக்கத்துல எம்ஜிஆர் பக்கத்துல மாளிகை உட்கார தேடி வச்சு அவன் வந்தாங்க. புத்திய காட்டுற பத்தியா என்னடா நீ உங்க ஊருக்கும் நான் தாண்டா இன்சார்ஜ் உங்க ஊரையும் என் கண்ட்ரோல்ல தாண்டா கொடுத்துருக்காங்க பார்த்து பேசுறா நீ இன்னைக்கு ஏடிஎம்கேவா இருக்கலாம் நாளைக்கே உன்னை உங்க கட்சியில இருந்து வச்சு தோத்துறா நீங்க தாண்டா வந்தாகணும் நாளைக்கு தளபதி தான் கிடையவே கிடையவே கிடையாது நான் கிடையாது. ஆமா இவ்வளவு சங்க நான் கட்டு ஏடிஎம்கேல போயிட்டு மன்னிப்பு கடிதம் கூட எழுதி கொடுத்து கூட சேருவேன். என்னது ஓ என்னை அடிச்சு கத்துனா கூட என் கட்சியில மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கூட நான் சேருவேன் திரும்பியும். இப்படிலாம் சோறு கால்ல விழுந்த கூட துண்ணுமாடா அவன் உள்ள போயிருவான். எனக்கு ஏடா என் கட்சி இப்படிலாம் சோறு துண்ணுமாடா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க தெரிஞ்சு விட்டாலும் நம்ம எனக்கு பிடிச்ச ஒரு கட்சி நான் அவ்வளவு சீக்கிரத்துல நானே உயிர் போற வரைக்கும் செத்தாதான் அந்த கட்சி இது நினைப்பு போகுமே தவிர அது வரைக்கும் என் கட்சி என் உணர்வு என் குடும்பங்க. அது என் குடும்பத்தை நான் அவன் எப்படிங்க அனிமேஷ் இரட்டை என் இலையோட கட்சி விட்டா நான் வெளியே போயிடுவேனா? இரட்டை அனிமேஷ் இலையோட வசனம். இரண்டாம் இலை எப்பயே உதிர்ந்துருச்சு ஓகேவா நான் ஒரே நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சித்து சொல்லுங்க ஏங்க இல்ல இல்ல அவர்கிட்ட எலெக்ஷன் கொஞ்சம் கமிஷன் ஆஃப் இந்தியா பேசணுங்க என்னங்க ஈஸ்வர் சொல்லியிருக்கு? அவர்கள்கிட்ட. இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2 லீஃப் நாங்க இது பண்ணிட்டோம் முடக்கிட்டோம் வேற சரிங்க. ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல ஒரு இல்லடா ஸ்டேட் பார்ட்டி. அந்த இரட்டை இப்ப இல்ல இல்ல ஏடிஎம்கேக்கு தான் திருப்பி சொந்தம் இல்ல இந்த ஒரே நிமிஷம் ஒரே தமிழ்நாட்டுல. சித்து சித்து இதை மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த இரட்டையில வந்து சொல்லுங்க. அந்த இரட்டையில ரெக்கவர் பண்ண உடனே என்ன பண்ணீங்க அது மேல அப்படியே ஒரு காம்பு முளைச்சிச்சு அந்த காம்புல இருந்து ஒரு பூ வந்துச்சு அதான் தாமரை பூ இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஒரு தாமரை பூ அதுக்கே 2 இலை ஓகேவா ஏங்க அடுத்தது உங்களுக்கு பூச்சாடி அந்த செடி இல்ல வைக்கிற அந்த தொட்டி இருக்கு பேசிக்கான பத்தியா அதுதான் யாருன்னு தெரியல. தெரியல பீப்புள் ரீப்ரசன்டட் ஆக்ட் 1951ல வந்ததுல அது அதே அதுபடி மாதிரி பார்த்தோன்னா சிம்பிள்ஸ் தமிழ்நாட்டுல எலெக்ஷன் தாமரை சிம்பிள்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஃப்ளோல போயிட்டு இருக்கா அதாவது தமிழ்நாட்டுல வந்து தாமரை பூவுக்கு வந்து அந்த ஸ்டார்ச் அந்த இதெல்லாம் இருக்கு பத்தியா உள்ளார அது ப்ரொடியூஸ் இது பண்ண பத்தியா வளர்றது தேவையான இது வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி சூரியன் கொடுத்துருக்கு நேஷனல் சூரியன் பார்ட்டி எந்த தனி கட்சின்னு உங்களுக்கே சிம்பிள். தெரியும் So, நீங்க எல்லாமே ஏங்க கூட்டு கலவாணிதான் செப்பரேட் சிம்பிள். ஜனங்களை தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க ஏங்க அரசியல் வந்துட்டா இல்ல நீ ஊர்ல இப்ப அரசியல் பண்ணா உன் சொந்தக்காரன் பந்தக்காரன் தனி கட்சியில இருப்பான் தான். அப்ப அவங்கள அனுசரிச்சு போய் தான் அவனை எதிர்த்துங்கன்னு வச்சுக்க சோத்துல கூட திங்கறதுக்கு சோறு கூட இல்ல தூக்கிட்டு போறதுக்கு கூட 4 பேர் வரமாட்டான் அவனுக்கு. அப்படி என்னடா பாத்துக்க கேவல போட்டு எனச்சுக்க சாப்பிடணும்? இங்க இடத்துல நீதான் அப்படி சொன்னியடா கேவலப்பட்டு நீதான் சாவான் சொன்னியடா வீரவசனம் பேசலாம். கடைசி ஆனா முடங்கி உட்காடுறப்பதான் உனக்கு சில யோசனை வரும். இப்ப வீரவசனம் பேசலாம் பேசுற 4 கைத்தட்டல் வாங்குறதுக்காக என்ன வேணா பேசலாம். ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு தம்பிங்களா. ரியாலிட்டி தெரியாம நான் ரூம்ல உட்காந்துட்டு பெத்தவங்க என்ன சொல்றாங்க ஒரு செகண்ட்ங்க இவர்கிட்ட நான் நைட்டு பேசிக்கிறேன். 11 மணிக்கு உட்காந்து கதறிட்டு இருக்க கூடாது. ரியாலிட்டியில் தானே கேக்குறேன். ஊருக்கு பிஜேபி கட்சிக்காரன் இருக்கான் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ரொம்ப பயமா இருக்கு அவன் கூட எல்லாம் பழப்பி ஓட்ட முடியாதுன்றீங்களே. எத்தனை பிஜேபி காரா இருக்கான்னு சொல்லுங்க நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க இருக்கா இல்லன்னு சொல்ல முடியாது. இப்ப நானும் தான் கேக்குறேன். இல்ல ஏகே ரசிகர் ஊருக்கு 4 பேர் தெருவுக்கு 4 பேர் தான் இருக்கான். அவனுங்களாம் படம் ஓடிச்சுனால காம்படேட்டர்னு சொல்லிக்க முடியுமா நான் கேக்குறேன். என்ன படம் ஓடுனதுனால இப்ப எப்பயோ படம் ஓடிச்சு எப்பயோ கடைசியா ஓடிச்சு இல்ல வீரத்துக்கு முன்னாடி பெருசா ஏங்க 2017 14/2/2017 பொறுப்பேற்றாரு. கடைசியா சிஎம் பதவியே ராஜினாமா பண்ணது 5/5/2021 வரைக்கும் ஆட்சி முடிஞ்சதா புரியுதா அவரு எதிர்கட்சி பொறுப்பை ஏத்துக்கணும். மக்கள் எல்லாம் எடப்பாடி நான் சொல்றது கேளு. மக்கள் எல்லாம் ஏதோ எடப்பாடிக்கு தனியா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மாதிரி பேசுற ஏதோ அந்த டைம் பீரியட் முடியணும்னு கேப்ல வந்தவர் அவரு லக்கி சிஎம்னு சொல்லுவாங்க சரியா
இருக்கிறதுலே லக் அடிச்சது அவர் அதே ஒருத்தர் தான். அப்படி அதேதான் சொல்லு. நானும் கேக்குறேன். இல்ல அதேதான் கேக்குறேன். 2.5 வருஷத்துக்கு சிஎம்மா இருந்தாரு. அதான் என்ன பண்ணாரு? முத்துவேல் என்ன கருணாநிதி பண்ணாரு? இருறா என்ன ஏய் பண்ணாரு? தூத்துக்குடியில 1969ல துப்பாக்கி சூடு பண்ணாரு. 1969ல அவன் சுந்தர், கரெக்டான நீங்க ரூட்ல நடுவு தான்டா நடுவுல போறான். பேசுனா அவர் வந்து பேசுறது ஏன் கேட்காது. அவன் எல்லா கரெக்டான வார்த்தையும் ஏங்க ரூட்ல தான்டா 3/2 போறான். 1969 அண்ணா மறைகிறாருங்க. 10/2 1969 வரைக்கும் இவர் இருக்காரு. 9/2 10/2 வரைக்கும் டேய் 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 நாவலர் டைம் நெடுஞ்செழியன் சிஎம்மா இருக்காரு. டைம் கொஞ்சம் அதே சொல்றா. இருறா 10/2க்கு கேப் அப்புறம் விட்டு சொல்றா. 1971 வரைக்கும் கருணாநிதி சிஎம்மா இருக்காரு. கேக்குதாடா எம்எல்ஏ அடிப்படையில் தானே சிஎம்மா இருக்காரு. கேக்குதாடா கேப் விட்டு சொல்றா. ம். டேட் முதல்ல பொறுமையா சொல்லு. எந்த வருஷம் நெடுஞ்செழியனாரு? அந்த 10/2 1969 69. அதாவது உங்க எப்படி அதுவரைக்கும் சொல்ற? அவர் தான் வரலாறு இல்லடா சிஎம். தெரியாம அத இவரு அத அத கேக்குறாரு. அப்படி சொல்லாத. நான் சொல்றது இங்க பாரு இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி சொல்லணும்னா இது அது என்னது 69ல வந்து அண்ணா சொல்ற 1969 அதான்டா ஆமா ஆண்டு 1969ல 69 மட்டும் சொல்லு எல்லாருக்கும் புரியும். 69ல அண்ணாதுரை இறந்துறாரு. 1969 ஆடா ஆண்டில் ஆடா டேய் சித்திரை உனக்குலாம் மாதம் பயிரகெல்லாம் 10ஆம் போயிருக்கியா நாள் இல்லையாடா? வரைக்கும் ஏன்டா இடைக்கால உனக்கு முறை. உனக்குலாம் பயிரகெல்லாம் போயிருக்கியா இல்ல போய் பெஞ்சு தைச்சிட்டு வந்தியா? உனக்கு உன் கட்சியில ஏதாவது கொட்டா போட்டு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? போர்டு கீழ வச்சு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல அப்படியே வெறும் 4 புக்கை போயிட்டு வந்து மேய்ஞ்சிட்டு வந்து இங்க வாந்தி எடுத்துன்னு கிடையாது. சொல்றது இங்க வர்றா. நான் உனக்கு எந்த உனக்கு தெரியலன்னா என்கிட்ட ஆ, கேளுடா எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு. புரியுதா? இந்த சொல்லு. 1969 ஆனா இவரு 18ஆம் வந்து தேதி இந்த பொறுமையா இந்த கேட்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு இவரை இருந்தேன். என் கீழே திட்டாதீங்க. இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கேட்காது. சொல்றது கீழே. அதாவது 69ல வந்து அண்ணாதுரைக்கு இறக்குறாரு. அவர் இறந்து ஒரு 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால முதல்வரா பாத்தீங்கன்னா இருக்காரு. இல்ல 7 நாள் தான். 7 7 நாளா? நாள் தான். சரி ஓகே 7 நாள் தான் ஓகே 7 நாளா? 7 நாள். அத வந்து நீ தெளிவா சொல்லணும். புரியுதா? கீழே இருக்கவங்க எல்லாம் பார்த்தனீங்க உன் பேச்சை கேட்டு அவங்க நோட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி பேசணும். ஓகேவா? ஸோ அந்த 7 நாளுன்றியா? நான் 15 நாளுன்னு கேள்விப்பட்டேன். ஓகேவா? 7 இல்ல 11 7 நாள் தான். ஐயா 7 இல்ல ஐயோ 1962ல பிரதான 1969 எதிர்க்கட்சி விட்றா. தலைவரா இருக்காரு. 1969 விட்றா. சொல்றேன் கேளு. அந்த 7 நாளும் சரி ம். உன் கதைக்கே வரண்டா. ஓகேவா? அவர் வந்து 7 நாள் இருந்ததாவே இருக்கட்டும். அந்த 7 நாள்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் யாரு கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா சிஎம் வராரா? ஓகேவா? யாரு ஆமா. யாரு இடைக்கால முதல்வர். யாரு முன்மொழியறது? எம்ஜிஆர் அவர்கள் வந்து முன்மொழிகிறாரா? இவர்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா. அதானே சொல்ல வர. எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன். நடிகர் தெரியும்டா எஸ்எஸ்ஆர் தெரியும்டா. ராஜேந்திரன். எஸ்எஸ்ஆர் தேனி தெரியாதாடா? தொகுதியில டேய் நடிகர். எஸ்எஸ்ஆர் உங்க எம்ஜிஆருக்கு முன்னாடியே இங்க இருந்தாரு. இருக்க எம்எல்ஏடா 57 எம்எல்ஏடா. போய் சாரி ஆமாயா எடுத்து 57 எம்எல்ஏ தான் தேனியில. வாயா போயேன்னா வாய் மேலே குத்துவேன். ஏன்டா ஒரு வாத்தியாரை பார்த்து என்ன சொல்றேன்? உனக்கு சொல்லி கொடுக்குறேன்டா. புரியுதா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நள்ளிரவு 11 மணி ஆகுது. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. என்னது சரக்கு என்னச்சுங்க போட்டிருக்கியா? தூக்க கலக்கம் என்ன சரக்கு போட்டிருக்கியா? அந்த மாதிரிலாம் இல்ல நீ வந்து ஆல்கஹால் செக்கிங் இது இருக்குல்ல, அந்த இருக்கு. எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வந்து செக் பண்ணு. ஆல்கஹால் எத்தனை பர்சன்டேஜ் இல்ல பாடியில எத்தனை இருக்கு. பர்சன்டேஜ் காமிச்சா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காங்க? யூஸ்வலா ஹியூமன் பிளட்ல வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கு? இதை சொல்லு. இது நான் டெஸ்டே எடுத்திருக்கேன். என்கிட்ட அந்த மீட்டரே இருந்துச்சு கப்பல்ல இருக்கும்போது. சொல்லு. போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். தெரியுமா தெரியாதா? ஏன் கூகுள்ல பாக்க போறீங்களா ப்ரோ? தெரியுங்க. அது ஒரு 6% இருக்குடா. தெரியுங்க ப்ரோ. சொல்லுங்க கூகுள்ல பார்த்து சொல்ல போறீங்களா? இதுதான் உனக்கு எடப்பாடி சொல்லி கொடுத்தாரடா. வாயா போயான்ற இதுதான் மரியாதைடா. ஏன்டா அந்த மனுஷன் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பக்குவமா இல்ல அந்த மனுஷன் எப்படி ஒரு பக்குவமா பாத்தீங்கன்னா அவர் வந்து கிழிக்கிறாங்க இதுல சட்டசபையில. எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா மரியாதையா பேசுறீங்க. ஏங்க எனக்கு கோபம் வந்துருங்க அப்படி இப்படின்னு பேசுறத தவிர அவர் தப்பானா பேசு. ஆனா அவரோட சிஷ்யன் நீ இந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருக்கிறா ஈஸ்வர. பேசும்போது வாயா போயாங்கிற என்ன கடமை? தலைவன் எவ்வழியோ அந்த வழிதான்டா. புரியுதா? நீ வந்து பாத்தீங்கன்னா உன் தலைவனையும் மதிக்கலன்னு தான் அர்த்தம். படா என்ன சொல்றது ஈஸ்வர. நல்லா இல்ல ஈஸ்வர. நல்லா ஒண்ணு என்னமோ எனக்கு விழுப்புரக்காரெல்லாம் மூலக்காரன்னு நினைச்சேன். என்னமோ ரொம்ப நேரம் கைத்திக்கிட்டு இருக்காரு. ஏதோ கேட்கட்டு இருங்களா? சொல்லுங்க. இருக்கா? ஒரே ஒரு கேள்விதான் இவர்கிட்ட. ஆனா ஈஸ்வரன் நான் வந்து தம்பியா நான் வந்து என் குடும்பமே அதிமுக தான். இங்க கூட வந்து ஜோயல் செல்லம், வேல்முருகன் அண்ணன் இவங்க ஸ்பேஸுக்குலாம் ரெகுலரா போயிட்டு சும்மா பேசிட்டு தான் வருவேன். ஓகேங்களா? நான் வந்து இப்ப உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, கடைசியில அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப லேடியா மோடியான்னு வந்து எங்க தொகுதியில வந்து பேசினாங்க. லேடியா மோதியா அப்படின்னு நீட்ட கடைசி வரைக்கும் உள்ள விடல. நான் அவங்க வாழ்ந்த வரைக்கும் 2004 கடைசியில சொன்னாங்க, நான் பாஜகவோட இனிமே கூட்டணிய வைக்க மாட்டேன். இது வந்து
பாத்தீங்களா, போயிருச்சு. அந்த கேள்விக்கு பதிலே இல்ல. இப்ப நான் வந்து சொல்றது என்னன்னா, இப்ப இருக்கிற நம்ம கூட்டணி அதிமுக வைக்கிறான் அப்படின்ட்டு போயிட்டான். சொல்லுங்க ப்ரோ. இல்லங்க, இப்ப இருக்கிற அதிமுக நம்மெல்லாம் வாழ்ந்த காலத்துல இருந்த அதிமுகவோட ஒப்பிடவே முடியாது. இப்ப வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், இல்ல ஜெயலலிதா ஆகட்டும், நான் வந்து எப்பவுமே பயனடைஞ்சவங்களால நான் வந்து அவங்கள குற்றம் சாட்ட மாட்டேன். ஓகேங்களா? நான் வந்து பயன் அடைஞ்சிருக்கேன். எங்க குடும்பத்துக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. லேப்டாப் எல்லாம் எங்க அண்ணனுக்கும் கிடைச்சது. அதெல்லாம் இருக்கும்போது நான் வந்து சொல்ல முடியாது வந்து இங்க பாருங்க, ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் ஏதோ ஸ்டேட்டுக்கு செய்யலன்ட்டு. ஆனா இப்ப ஒரே இருக்கிற நிமிஷம். அதிமுக இல்ல நீங்க அந்த கம்பேரே பண்ணாதீங்க, புரியுதுங்களா? இவங்க வந்து ஆமாமா. இல்ல நீங்க வந்து அதாவது இந்த ஈஸ்வர் மாதிரி ஆளுங்களா இருக்கட்டும், இந்த எடப்பாடி ஃபேன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் உண்மையாலுமே அந்த அம்மையாரை மதிக்கிறதா இருந்தா, அந்த அம்மாவை மதிக்கிறதா இருந்தா இவனை கூட்டணியே வச்சிருக்க மாட்டாங்க, தெரியுங்களா? எக்ஸாக்ட்லி. அதுதான் என் பாயிண்ட். நீங்க நீங்க கட்சிக்கு மட்டும் இல்ல, ஃபெடரலிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுக்கே நீங்க வந்து துரோகம் செய்யற மாதிரி போயிட்டு அவங்களோட கூட்டணி வச்சிட்டீங்க. 2021 வச்சதுக்கு அப்புறம் இது வந்து எங்களுக்கு சிறுபான்மையினரின் வாக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரிஞ்சு ஒரு தேர்தல் ட்ரை பண்ணீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் உடனே திருப்பி மறுபடியும் சேர்ந்துக்கிட்டீங்க. வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. அவங்களோட நிர்பந்தத்துக்கும் அவங்க கட்டளைக்கும் அவங்களுக்கு பயந்தும் அவங்க கையில இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இருக்கு, மையத்துல ஆடுறாங்க. அதுக்காக நீங்க வந்து போயிட்டு ஒருவேளை இல்லைன்னா இவங்க வந்து ஆக்சுவலி சொல்லலாம், அம்மாவின் உண்மையான வழித்தோன்றர்கள் இவங்கதான், அம்மாவின் உண்மையான ஃபாலோவர்ஸ் இவங்கதான் சொல்லலாம். ஆனா ஒண்ணுமே அப்படி இல்லையே. போயிட்டு நீங்க நீட்டை உள்ள வர வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து மாநிலத்தை இப்படியே வந்து பிஜேபி கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆஸ் பர் ரெக்கார்ட் என்னன்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து இறந்து கூட போகல. அந்த டைம்ல வந்து ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு கண்டிப்பா 3 மந்த் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இந்த யூபிஎஸ்சி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்து ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா சார்ஜ் எடுக்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்றது, இவங்க எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு நீட்டு ஜிஎஸ்டி இதெல்லாம் அவங்க தடுத்து வச்சு அந்த அம்மா உயிரோட இருக்கும் போதே இவனுக்கு இந்த வேலையை பார்த்தாங்க, சரிங்களா? அதுதான் என்னால தாங்கிக்க முடியாது உயிரோட bro. இருக்கும் போதே மதிக்கலையடா எனக்கு. எங்க அவன் ஈஸ்வரன் அவங்க கூட்டணி ஒரே ஒரு தடவை வச்சாங்க அவங்களோட இதுல 2004ல பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு, இனிமே இவங்களோட கூட்டணியே கிடையாது, நான் இவங்களை சேர்த்துக்கவே மாட்டேன், மாநிலத்துக்கு தேவையே இல்லை அப்படின்னு வந்து இவங்கள ஒத்தி வச்சுட்டாங்க. அதுவும் வாஜ்பாய் மாதிரி ஆளுக்கிட்டே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வேணான்ற மாதிரி சொன்னாங்க. மோடி எல்லாம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்போ வந்து ஒரு இந்துத்துவா எந்த அளவுக்கு ஒரு தூக்கி பிடிக்கிற கட்சியா அதை கொண்டு வந்திருக்காங்க. ஏங்க அந்த அம்மா எந்த லெவல்ல இருந்தாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் நாட்டுல பரேடே நடத்த விட மாட்டாங்க, தமிழ்நாட்டுல பரேடே நடத்த விட மாட்டாங்க அவங்க. நீங்க வேணா சும்மா ஒரு கூகுள் அடிச்சு பாருங்க. கண்ட்ரோல்ல இருந்தது. ஆக்சுவலி மெரினா போராட்டம், நிறைய போராட்டங்கள் அவங்க பீரியட்ல நடந்தது. சோ அது எல்லாமே அவங்களையுமே நான் வந்து நியாயமாவே பார்க்கணும்னா குற்றம் சாட்ட வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு. ஆனா ஓவரால் இப்ப இருக்கிற அதிமுக எல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த வழியில அந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க, நேர் எதிரான வழியா இவங்க கொண்டு போயிட்டாங்க. நேர் ஆப்போசிட் வேல இவங்க லெஃப்ட்ல கூட்டு போறாங்க கட்சினா, இவங்க அப்படியே ரைட்டுக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஷிஃப்ட் ஐடியாலஜிக்கலி ஷிஃப்ட் ஆயிட்டு இப்ப என்ன சொல்றது, மதவாத அரசியலை வந்து நீங்க ரைட் சைட்ல உங்க கையில வச்சிருக்கீங்க. முஸ்லிம்ஸ் அந்நியப்படுத்தி பேசுறவன், கிறிஸ்டியனை அந்நியப்படுத்தி பேசுறவன், அப்புறம் வந்து எல்லாத்துலயும் ஹிந்து வர்சஸ் நாட்டுல ஹிந்துக்கள் அழியப்படுறாங்க, இந்த மாதிரி அரசியல் செய்யறவங்கள கூட வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டேட்டுக்கும் கொண்டாடுறீங்க, மன்னிக்கவே முடியாது. மதவாத அரசியலுங்க இது, ரொம்ப டேஞ்சரு. நாளைக்கு என்னன்னா எல்லா பிரச்சனைக்கும் சமுதாயத்துல வந்து முஸ்லிம் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த பேச்செல்லாம் அடிபட ஆரம்பிச்சிடும். ஒரு இந்த திங்கிங் இல்லாம ஒரு ஜென்ரலைஸ்டா எல்லாரையும் வந்து இவன் கிறிஸ்டியன், இவன் தேச துரோகி, இவனா ஒரு கம்யூனிட்டியை மாத்திடுவாங்க. அப்படியே அந்த ஐடியாலஜில வந்து பாகிஸ்தானுக்கு தான் இவனோட பற்று அதிகம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சாதாரணமா பேசுவாங்க. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் சாதியா பேசுறானுங்க. ஸோ இவங்களோட போனதுனால தாங்க இந்த குரூப்பையே மதிக்க முடியாம போயிடுச்சு. இப்பவும் இவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட்டர் இருக்காங்க, இங்க வந்து பேசுறாங்கன்னு பார்த்தா தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா வாழ்ந்தப்போ வந்து அவங்க பிஜேபியை உள்ளவே விடல. கடைசியில எங்க தொகுதியில நின்றுட்டு இருந்தாங்க, தெரு ஓரத்துல சும்மா பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த ஹோல் ஏரியா டிராஃபிக் ஜாமு தெளிவா என் காதுல கேட்டுச்சு. குஜராத்தின் அந்த மோதியா இல்ல தமிழ்நாட்டின் இந்த லேடியா அப்படின்னு நின்னாங்க கடைசி வரைக்கும். அதுக்கு அந்த பிரின்சிபல்ஸை உடைச்சிட்டீங்களே, அதை வச்சு இவங்கள சொல்லுங்க ப்ரோ. வரலாறுலாம் இவன் வந்து பயலகத்துக்கு போனானா ரொம்ப சந்தேகம் தான். பயலகத்துக்கு எல்லாம் போல சித்து ப்ரோ, அதெல்லாம் கேட்டுச்சு.
ஒரே நிமிஷம் பூமர் ப்ரோ. அதெல்லாம் அதெல்லாம் நாங்க எப்படி சொல்ல, நீங்க வரதுக்கு முன்னாடி நிறைய கேட்டுச்சு. அவன் என்ன சொல்லிட்டான்னா, இந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணம், சகஜம், கூட்டணி வைக்கிறதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் அவன் வந்து பைத்தியார மாதிரி. கூட்டணி வைக்கிறது சாதாரண தாங்க, பிரச்சனையே இல்லை. அதாவது ஒரு நிலைப்பாடு ஒரு கட்சி, அதனால வந்து சமூகம் எந்த விதத்துல பாதிக்கப்படுதுன்னு நீங்க பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆகச்சிறந்த விஷப்பாம்பனா பிஜேபியை தான் நான் சொல்லுவேன். ரொம்ப மோசமானது. ஊழல்ல எப்படி மிகப்பெரிய பெரிச்சாளி வந்து திமுகவோ, அது மாதிரி மதவாதத்துல மிகப்பெரிய பாம்புன்றது பிஜேபி. ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இயங்குது. சரிங்களா? முக்கியமா பயங்கரமா எதிர்க்கிறன்ற பேர்ல டண்டனக்கா டான்ஸ் ஆடுற டிஎம்கேவோட சீஃப் மினிஸ்டர் டெல்லியில ஆர்எஸ்எஸ் இன்ஃபுளுன்சர் தான் பிரைம் மினிஸ்டர் பாக்குறாருன்னா, நாளைக்கு அந்த ஆர்எஸ்எஸ்னால இங்க எப்படிப்பட்ட அநியாயம் நடக்குன்னு பாத்தீங்க. நாளைக்கு அமைச்சரவையில ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு அமைச்சரை குத்தாக கூட சரி, நீங்க பிஜேபில இருந்து டோட்டல் தமிழ்நாடு க்ளோஸ். நீங்க எதுவுமே மூவ் பண்ண முடியாது. அவங்க சொல்றதுக்கு தான் நீங்க ஆடணும். நீங்க வந்து ஆன்டி பிஜேபின்னு சொல்ற ஏடிபி கவர்மெண்ட், சாரி டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் போதே சென்ட்ரலோட அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா, நாளைக்கு இவங்க எல்லாமே பங்கு போட்டுட்டு வந்து உட்காந்து. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த முருகன் மாநாடுக்கு வந்து அனுமதி உடனே கிடைக்குது. வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு போராட்டம் பண்றோம், இல்ல வந்து ஏதோ ஒண்ணு பண்றோம்னா அதுக்கு அனுமதி இல்ல. அப்ப எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு பாருங்க தமிழ்நாட்டுல வந்து. அப்போ வந்து ஒரு ரிலீஜியஸ் இதை வந்து ஒரு அத ஈக்குவாலிட்டி, சமத்துவமா அப்படி இப்படின்னு பேசுற ஒரு, அதான் பொய்யா பேசுற ஒரு விளம்பர மாடல் அரசு அது ரொம்ப ஊக்குவிக்குது. அவர் தான் ஈஸ்வர் இருக்கும்போது என்னன்றாரு, நான் கூட்டணிக்கு எல்லாரும் கூப்பிட்டேன், நீ யாரும் வரல. ஐயோ எலெக்ஷன் இன்னும் 10 மாசம் இருக்குது, இப்பயே அந்த மாதிரி கூட்டணி வைக்க போறது இல்ல. நீ எந்த ஒரு காரணத்தாலும் உள்ள போனன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நீ என்ன யோசிக்கிற, இந்த 10 மாசத்துல வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிய ஒரு சகஜமான கூட்டணியா மக்கள் ஏத்துப்பாங்க நீ நினைக்கிற? அது நடக்கவே நடக்காது. ஒரு பாமக தலைவர் சொன்ன மாதிரி அது நடக்காது ராஜா. அது தான் இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்கங்க. பக்கத்துல இப்ப சிவசேனாவை பார்த்துக்கோங்க. சிவசேனா இவங்களை கூட வச்சிருந்தாங்க மகாராஷ்டிரால. இவங்க மேல சவாரி பண்ணி இவங்க முதுகையே உடைச்சிட்டாங்க. ஜேடியூவை பாருங்க, பீகார்ல வந்து பிஜேபி நுழைஞ்சது நிதிஷ்குமார் கட்சி வழியா தான். இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்து ஜூனியர் பார்ட்னரா தள்ளப்பட்டு இப்ப பிஜேபி தான் கண்ட்ரோல் பண்ண அந்த ஸ்டேட்டை. பல்வேறு எக்ஸாம்பிளுங்க. இது அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியுது. அதிமுகவோட ஓட்டை நீங்க கன்வெர்ட் பண்ணிடணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப அங்கெல்லாம் கூட சிவசேனாவோட ஓட்டு ஒரு ஹிந்து ஓட்டு தான். ஸோ அது வந்து உங்க பக்கம் வருது. இங்க செக்யூலரா இருக்கக்கூடிய மக்களை, மதசார்பற்ற தன்மையா இருக்கக்கூடிய மக்களை, மதவாத யோசனைகள் அவங்களுக்குள்ள வரும். அடுத்த 2 தலைமுறை 3 தலைமுறை தான்னா அந்த பேச்செல்லாம் இருக்காது. இவங்க அண்ணன் தம்பியா வாழ்றோம், இவங்க முஸ்லீமும் நம்மளும் அந்த திங்கிங் இருக்காது. ஒவ்வொரு இடமும் அப்படியே நார்த் இந்தியால பிரிஞ்சு கிடக்கா மாதிரி கிடக்கும். அதுக்கப்புறம் நார்த் இந்தியால இவங்க வந்து 20 வருஷமா ஆண்ட மாநிலங்கள்லாம் மத்திய பிரதேஷ்லாம் பிஜேபி கிட்ட 23, 22 வருஷமா தான் இருக்கு. அவங்க என்ன அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணி கிழிச்சிட்டாங்களா? இப்ப பீகார்ல இருந்தோ மத்திய பிரதேஷ்ல இருந்தோ இருக்கிறவங்க அங்க வேலையை தேடிட்டு இங்க வராமலா இருக்காங்க? வட மாநிலங்கள்லாம் இவங்க சொல்ற அளவுக்கு இவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன் ஒவ்வொரு நாளுமே இங்கெல்லாம் வந்து வேலை தேடுறாங்க? அதுதானே ஆயிடுச்சு. இப்ப உத்தரப்பிரதேசத்துல இவங்க ராமர் கோவில் கட்டினாங்க. அதனால பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அதுல அந்த ரீஜனே பூம் ஆகும்லாம் சொன்னாங்க. அது அந்த தேர்தல்ல மட்டும் இவங்க தோக்கல. பெருசா இவங்க ப்ராமிஸ் பண்ணது ஒண்ணும் நடக்கல. இவங்களால ஒரு சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் இவங்க நார்த் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியலங்க. நான் சொல்றது இந்த ஐடி, மேனுஃபேக்சரிங் வேலை, துறைமுகங்கள் இதெல்லாம் வந்து அவங்களால கொண்டே வர முடியல எதுவுமே. சும்மா இதை வச்சு தான் வந்து அவங்க பொழப்பு ஓடுது. ராமர் யாத்திரை, அப்புறம் வந்து இது ஹிந்துக்கள் வெளியேறாங்க, ஹிந்து மதத்தை தான் நம்ம எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. என்னைக்கு அரசியல்வாதி மதம் மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அவன் பொழப்பு ஓட்டுறானோ, அன்னைக்கே நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு அபாய சங்கு தான். ஏன்னா இது ஒரு பர்சனலான விஷயம். இது உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா சொல்லவே முடியாது ப்ரோ. அப்புறம் கடைசியில ஒரு பாயிண்ட், சென்னையில இருக்கிற நம்ம சிஎம் நாளைக்கு டெல்லியில இருக்கிறவங்கலாம் முடிவு பண்ணி இவர் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. நல்லதோ கெட்டதோ இவர் நம்ம தேர்ந்தெடுத்த சிஎம், நமக்கு ஒரு குறைந்தபட்ச உரிமை இருக்கு. ஆனா வந்து அந்த கடைசியில நம்ம யாரை தேர்ச்சியே செய்யலையோ அவங்க முடிவு பண்ணுவாங்க சிஎம் யாரா இருக்கணும், யாரா இருக்கக்கூடாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வச்சுட்டு மாத்திடுவாங்க. இதெல்லாம் தான் டெல்லியில, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணா வந்து மாநிலத்துல சுயாட்சி, மையத்துல கூட்டாட்சி தான் தமிழ் மக்களுக்கு பெஸ்ட் இந்தியா போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர்லன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கு தான் நான் பிஜேபி எதிர்க்கிறேன்.
ஒரு இந்த விஷயம் ஆள் அது கூட தெரியாம இன்னைக்கு அதிமுகவை தூக்கி பிடிச்சிருக்கு. ப்ரோ இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஓட் சிஸ்டம் பத்தி ஒரு இது வந்ததுல நான் ஆக்சுவலி ஃபுல் அறிக்கை படிக்கல. அது 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 என்னன்றது கொஞ்சம் கிளாரிஃபை யாரா பண்ண முடியுமா? நான் சொல்றேன் படிச்சேன் நான் அது ஃபுல்லா. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சித்து நீங்க வந்தவொடனே சொன்னீங்கல்ல நாங்களே ஏடிஎம்கே ஃபேமிலி. நானும் வந்தவொடனே சொன்னது அதுதான். நானும் ஏடிஎம்கே அவன் தெரிச்சுட்டான் நான் சொன்ன உடனே. அடுத்தது நீங்க அலெக்ஸ் ஏடிஎம்கே ஃபேமிலியா? அவருக்கு என்ன பண்றதுனே புரியல. என்னடா திமுக இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் ஏடிஎம்கேல இருந்து போறேன்றாங்க. என்ன உடனே தான் பீதி கிளம்பிருச்சு. அதான் இன்னைக்கு அதான் ஆதவ அர்ஜுனா கொடுத்த அந்த இதுல பாத்தீங்கன்னா, இப்ப பீகார் மாநிலத்தை தொடங்க போறாங்க. அந்த வந்து தீவிர திருத்த சட்டம் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபியோட பேக்ராப்ல இருந்து இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டுக்கே வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்தாலும் உங்களுடைய ஆவணங்களை மறுபடியும் செக் பண்ண போறாங்க. அதை என்ன சொல்றது வந்து ரீவேல்யூவேஷன் மாதிரி பண்ணி, சப்போஸ் அதுல ஒரு ஆவணம் இல்லை என்றால் உங்கள் ஓட்டு உரிமை பறிக்கப்படும். அதுதான் பர்த் சர்டிபிகேட், ஆதார் அட்டை, இன்னும் 3-4 டாக்குமெண்ட் கேட்கறாங்க. அதுல எதனா ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னா அந்த நேரத்துல உங்க ஓட்டர் ஐடியை நிறுத்தி வச்சிருவாங்க. நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ணும்போது தான் மறுபடியும் பண்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, உண்மையிலே இந்த நோக்கத்தை தான் அப்படி பண்ணுதுன்னா அப்படி இல்லை. என்ன மாதிரியான அது போகிற போக்கு என்ன ஆகுன்னா, அதாவது பாத்தீங்கன்னா அந்த தகவல்கள் எல்லாம் செய்திகளில இருந்து கிடைச்ச அந்த தகவல்களையும் சொல்லியிருக்காரு ஆதவர்ஜனா. என்னன்னா ஆன்டி பிஜேபி மோட்ல யார் இருக்காங்களோ, இப்ப சிறுபான்மையினர், பழங்குடியினர், அப்புறம் வெவ்வேறு கட்சியில நீங்க ஒரு கட்சியில இருப்பீங்க, நான் ஒரு கட்சியில இருப்பேன், அப்படி இருக்கிறவங்களுடைய ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது வந்து ஆன்டி பிஜேபி மோட்ல இருக்கிற அவங்களுடைய வாக்குகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் மாதிரி தான் இது தெரியுதுன்றதுனால அதன் மூலியம் சொல்லியிருக்காரு. இந்த நடைமுறையை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி கேட்டாங்க. பழைய நடைமுறையை பின்பற்றுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலத்துக்கு தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலேயே நாளைக்கு இது வந்தா மிகப்பெரிய ஆபத்தா முடியும். நாளைக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்றவங்க மட்டும்தான் வாக்கு இருக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்றது? சிறுபான்மையர் வாக்கு, அதாவது ஒரு மக்களுடைய மிகப்பெரிய சக்தின்றது நீங்க ஓட்டு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை நம்ம கையில. அதையே இவங்க பறிச்சுட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம எதிர்ப்புன்றதை எதை மூலியமா நம்ம தெரிவிக்க முடியும்? தேர்தல் தான் அதுவே ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. அது உண்மையிலே நியாயப்படி நடக்குதா என்னன்றது தெரியாம பேக முழிச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க வாக்கையும் பறிக்க பாக்குறாங்க. இதனால பாதிக்கப்பட போறது ஏன்னா வெறும் சிறுபான்மையினர் தான் நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. ஆன்டி பிஜேபி ஓட்டுன்னு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நீங்க எதுவா இருந்தாலும் உங்க வாக்கையும் பறிக்க பார்க்கலாம். பர்த் சர்டிபிகேட் எல்லாமே கேட்கறாங்க. இப்ப எனக்கே பர்த் சர்டிபிகேட் கிடையாது. அதுதான் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா வெளிப்படையா பாசிச அடக்குமுறையை வந்து பண்றாங்க பாத்தீங்களா? இவ்வளோ அதாவது மற்ற கண்ட்ரீஸ்ல கூட இந்த அளவுக்கு கொடுமை இருக்குமான்னு தெரியல. ஆனா இங்க ரொம்ப ஒர்ஸ்டா ஓப்பனா பண்றாங்க. நான் அவங்களுடைய ஆதிக்க முறையை செலுத்துறது ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு. கேட்கும் போதே இப்படி இருக்கு. இன்னும் ஆக்சுவலி இன்னொன்னு வந்து இந்த ஒன் நேஷன் ஒரு சர்வாதிகார வாடம் தான் ப்ரோ. இப்ப மறுசீரமைப்பு மதியம் ஒரே நிமிஷம் இம்பார்ட்டன்ட் சொல்லி, எனக்கு இந்த ஃபாரின் போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் அது வரைக்கும் ஃபிளைட் எல்லாம் போனதில்ல. நம்ம இந்தியாவில இருக்க தமிழர் தான் பேசினாரு மான்ஸ்டர் ஸ்பேஸ்ல ஈவினிங். கேவின்ற ஒரு ஐடி 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பர்டிகுலர் ஓசிஐயோ இன்னும் ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு மீனிங் அது ஞாபகம் இல்ல. அவர் பண்ணும்போது சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவர் ஏதோ டாக்குமெண்டேஷன் ஆகும்போது அங்க ஓட்டர் ஐடியை திருப்பி கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. அவருக்கு இன்னைக்கு ஓட்டு கிடையாது நம்ம நாட்டுல. அவரோட பேன் கார்டு இருக்கு இந்தியாவில, ஆனா ஓட்டர் ஐடி இருக்கக்கூடாதான். இந்த நடைமுறை எப்போ வந்ததுன்னு கேட்டோம்னு இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு இருக்காங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாதுன்ற மாதிரியே இப்ப கொண்டு போறாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, நிறைய பசங்க இப்ப ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க வந்து நாளைக்கு 26 எலெக்ஷன் வரும்போது இங்க வந்து ஓட்டு போறேன்றாங்க. ஐயோ என்னையும் தான் நீங்க சேர்த்து சொல்றீங்க. நானும் வாக்காளர் பட்டியல்ல இல்லன்ற போறாங்க. நான் வரப்போறேன், தேர்தல் ஓட்டு போடலான்னு தான் இருக்கேன், வெளிநாட்டுல தான் இருக்கேன். ஆனா ஒரு கடந்த 2 தேர்தலா போடல பூமர். சோ நீங்க வாக்காளர் பட்டியல்ல இல்லன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க நம்மள. ஆமா, அது நிறைய இருக்குதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா டாக்குமெண்டாவே உங்ககிட்ட இருந்து வாங்கிடுறாங்கல்ல. இப்போ சப்போஸ் இது நீங்க வேற அப்டேட் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? ஓட்டர் ஐடியா வந்து இப்படிதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எந்தெந்த மூலயமா எப்படி எல்லாம் வந்து இது பண்ணணுமோ திமுக சொல்லல. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நகைக்கடன் எல்லாரும் தள்ளுபடின்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த நபர்கள்ன்ற மாதிரி இன்னைக்கு ஓட்டு அது மாதிரி ஆகிட்டாங்க. தகுதி வாய்ந்த நபர்கள் தான் வாக்களிக்கணும்ட்டு. ஏங்க சில பேர்லாம் அதுக்கு ஏமாந்துட்டாங்க. அந்த நகை கடன் அலெக்ஸ் ஒரே நிமிஷம் அலெக்ஸ் இருக்கியாடா? கோஸ் விடுறான் அவன் பேர் என்னது? கொடுத்து
கேன்சல் பண்ணிட்டு கொடு. ஈஸ்வர் வந்திருக்க என்டர்டைன்மெண்ட்டை ரொம்ப ஆரம்பிக்குது. என்டர்டைன்மெண்ட்லாம் இல்லப்பா. ஏதோ ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. விக்னேஷ் ஜி திமுக காரன் வந்தா கூட பொறுமை அடிப்பாரு. ஈஸ்வர் வந்தோடனே மாறி எகிரி நான் எகிரி எத்தனை நாள் திரும்ப அவனை எதிர்பார்த்திருந்தேன். அதெல்லாம் வந்தா பங்கா மாறிங்க அவருக்கு நல்லா பேசுவோம். உமர் ப்ரோ எவ்வளவு பேசினாலும் ஃபேக்டா அடிப்பா. அது மட்டும் நீ சொல்ற அளவுக்கு எல்லாம் ஃபேக்ட் எல்லாம் கிடையாது. நம்ம அவன் அடிச்சா அவன் திமுக அடிப்பான், நம்ம டைரக்ட் திமுக அடிக்கணும். இல்ல அதான் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும் என்னன்றாரு. நான் கதவு திறந்து வச்சேன் யாருமே வரல, அதான் என் வீட்டு எதிரியை கூட்டுக்கிட்டேன் வீட்டுக்குள்ளன்ற மாதிரி என்னென்னவோ சொல்றாரு. ஒரு கற்பனை கேட்டாலும் வச்சுட்டு போன மாதிரி உங்க கட்சியை நடத்துறாங்களான்னு மட்டும் கேளுங்க. ஐயா ஐயா நாளைக்கு இந்த கூட்டணி உடைஞ்சா முதல்ல ஃபயர் விட்டு வெடி வெடிக்கிறது ஈஸ்வரா தான் இருக்கும். மொத்த ஏடிஎம் காரனும் கொதிப்புல இருக்கிறாங்க. இன்னைக்கு தெரியாதவங்களுக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு தெரிய போகுது. ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு ரேஞ்ச் இருக்கவங்க அவங்கள கூட ஃபைட் பண்றதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு. வராதவங்க நீங்க அந்த கேட்டகரி மேல இருக்கவங்க கிட்ட சண்டை போடலாம் நீங்க. ஆனா நீங்க 26 எலெக்ஷன்ல வர வரைக்கும் நீங்க எதுவும் என்ன வேணா நீங்க பேசலாம். ஈஸ்வரே இவ்வளவு படிச்சிருக்க, அறிவுன்ற ஒரு பேசிக் சென்ஸ் என்னன்னா ஒருத்தர் பேசினா சைலண்ட் ஆயிட்டு திரும்பவும் நம்ம அதுக்கப்புறம் பேசணும் கேட்டுட்டு. அந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்கீங்களான்னு சொல்லுங்க. இல்ல இல்ல ஸ்பீக்கர் நானும் போயிருக்கேன். தூக்கி விட்டுருவாங்க. சொல்லிடுறேன். கேக்குது கேக்குது நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. எங்க புரியுது? நான் பேசிட்டு இருப்பேன், அதுக்குள்ளார தூக்கி விட்டுருவாங்க. அதனாலதான் நான் கேக்குறேன். நான் சொல்ல நான் ஒரு இதுக்கு பாண்டிச்சேரி ஏதாவது போயிட்டு வந்தியடா சொல்றா மாதிரி பேசுறீங்க. மாதிரி பேசிட்டே இருக்காங்க. ஈஸ்வர் ஒரு நிமிஷம் சித்து ப்ரோ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு. அவர் கேட்டு முடிகிற வரையும் நீ அமைதியா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உன் பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். இதை பண்ண ஃபர்ஸ்ட் ஒழுங்க. சித்து ப்ரோ நீங்க கேளுங்க. 2014 உங்களோட இவங்க தலைவி நம்ம ஸ்டேட்டையே 5 முறை ஆண்ட சிஎம், உங்க கட்சிக்கு ஒரு முக்கியமான தூண், ஒரு அஸ்திவாரம். லேடியா மோடியா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க, லேடியா மோடியான்னு சொல்லிட்டு போறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள்ல வாழ்ந்த வரைக்கும் பிஜேபி கூட நான் மறுபடியும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு 2004 பேசிட்டு போறாங்க. நான் அது என்னங்க நான் கேட்டா மட்டும் ஒரு லிசனருக்கு போயிடுறாரு திரும்பி பதில் சொல்ல சரிங்க. என் கேள்வியை சிம்பிளா முடிச்சிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு உங்க மனசாட்சிக்கு நேரா பதில் சொல்லுங்க. ஜெயலலிதா விட்டுட்டு போன லெவல்ல கட்சி இருக்கா? கட்சி வந்து ஏன் 2 தடவை வந்து போயிட்டு பிஜேபியோட ஒரு தேவையில்லாத கூட்டணி வைக்குது? அதுக்கு என்ன தேவைன்னு நீங்க பாக்குறீங்க? உங்களோட ரீசனிங் சொல்லுங்க. அவ்வளவுதான். ரீசனிங்னா இன்னைக்கு தனியா இருந்தா சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவையில்லாத ப்ரெஷர் கொடுப்பாங்க உட்காந்துட்டு, இதை நோண்டுறான் அதை நோண்டுறான் எல்லா கவர்மெண்ட் இதுவா இது பண்ண விட மாட்டாங்க, ஸ்மூத்தா நடத்த விட மாட்டாங்க. அதே போல ஆப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு தேவை ராஜ்யசபால மசோதா பாஸ் பண்றதுக்கு தேவை. அதுக்கான யார் யாரெல்லாம் கிடைப்பாங்க? டிஎம்கே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. டிஎம்கே அவனுங்க போனான்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸை உதறிட்டு போனோம், அவங்களோட ஓட் பேங்கை எல்லாத்தையும் உதறிட்டு போனோம். பாத்ரூம் போனாலே பிசிகாவை கூட்டுன்னு சுத்துறாங்க, இவங்களை கூட்டுன்னு சுத்துறாங்க, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கூட கூட்டுன்னு சுத்துறாங்க. அந்த நிலைமையில இருக்காங்க. அவங்கள விடக்கூடாதுன்னு இவங்க திமுக ஐடியாலஜி இருக்கு. அப்படி இருக்கப்ப இது பிஜேபியோட ஐடியாலஜி
ஸ்டேட்ல ஒரு இது வரைக்கும் அவங்களுடைய மிஷின் எல்லாமே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பல எலெக்ஷன் இது பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. சில எலெக்ஷன் ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த மாதிரியான டைம்ல இப்ப தமிழ்நாடுன்னு வராங்க. தமிழ்நாடு, கேரளா. கேரளால கூட ஓரளவுக்கு நீங்க சொன்ன பாருங்க. தமிழ்நாடோட அதிகபட்சம் நல்லா போயிட்டு இருக்கு. 2 எம்பி ஜெயிச்சிருக்காங்க. ஒண்ணு சுரேஷ் கோபி, இன்னொன்னு இதுக்கு மார்ஜின்ல தான் தோத்தாங்க. நல்ல இது ஷேர் வாங்கியிருக்காங்க பிஜேபி அங்க. ஏன்னா அங்கேயும் குரோத் ஆயிருக்கு. தமிழ்நாடோட கேரளால பியூர் இது லெஃப்ட் விங் பார்ட்டி அண்ட் சென்டர் பார்ட்டியோட ஐடியாலஜி தான் அங்க ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இருக்க இடத்துல ஒரு ரைட் விங் பார்ட்டி க்ரோ ஆகுது. அப்ப அதே மாதிரி இங்க சாஃப்ட் கார்னர் இத 1999ல ஒரு ஒரு லெஃப்ட் விங் பார்ட்டி இது லெஃப்ட் விங் பார்ட்டி போயிட்டு ஒரு ரைட் விங் பார்ட்டி கூட அலைன்ஸ் வைக்குது. 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டை. ஒரு முரண்பாடான ஒரு ஐடியாலஜி வச்சிருக்க கவர்மெண்ட். அப்படி இருக்கப்ப அந்த ஸ்டேட்ல ஆல்ரெடி பண்ணிட்டோம். அதே அதே மாதிரி அலைன்ஸ் வைக்கலான்னு இங்க மறுபடியும் தான் ட்ரை பண்ணி இன்னொரு விஷயம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீம்ஸ் பெனிஃபிட் எல்லாம் வாங்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த இது மாதிரிதான் பாண்டிச்சேரி மாதிரிதான் கிரண் பேடி மாதிரியான ஒரு இது லெப்டினன்ட் கவர்னரோ இல்ல ஆர்.என். ரவி மாதிரியோ ஒரு கவர்னர் கூப்பிட்டு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை கொடுப்பாங்க உட்காந்துட்டு. எந்த பில்லையும் பாஸ் பண்ண விட மாட்டாங்க. தேவையில்லாத சில கான்ட்ரவர்சி தான் நடக்கும். இதுதான் அங்க இதாகும். ஒரு பில்லு பாஸ் பண்ண விட மாட்டாங்க. பாஸ் பண்ண பில்லையும் கிடப்புல போடுவாங்க. போயிட்டு கோர்ட்டுக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஒரு கேட்டன் முஸ்லிம் தான் ஆட முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. ஈஸ்வர் ஒண்ணும் இல்ல இந்த 3 லாங்குவேஜ் வந்து கட்டாயமாக்கணும்னு சொல்லி சென்ட்ரல்ல இது பண்றாங்கல்ல. சோ அதை நீ எப்படி பாக்குற? அதை வந்து அப்போஸ் பண்றியா இல்ல வந்து ஆதரிக்கிறியா? இல்ல ஸ்டேட்டோட ஐடியாலஜி படி 2 லாங்குவேஜ் தாங்க. ஆனா உனக்கு தேவை இருந்தா படிச்சுக்கோ. அதை கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ உன் விருப்பம் இருக்கா, மாணவர்கள் விருப்பத்துக்கு விட்டுறணும். நீ போயிட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் இத உனக்கு நீ வைக்கிறியா அதை ஃபாலோ பண்ணிக்கிறது அந்தந்த மாணவரோட டிசிஷன், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டோட ஐடியாலஜி அது. அதுதான் ஈஸ்வரே. இப்ப நீ ஒண்ணும் இல்ல, நீ சொன்ன லாஜிக் ஒரு நிமிஷம் இல்ல பாண்டிச்சேரி அடாப்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இவெல்லாம் பேசினா நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ பேசு சரியா? இவ்வளவு விஷயம் சொன்னல. இப்போ வந்து சரி நீ உன் லாஜிக் படி வச்சுக்கலாம். சென்ட்ரல்ல வந்து பிஜேபியோ அதோட அலைன்ஸ் இது இருக்கிற பார்ட்டி வந்து தமிழ்நாட்டிலயும் ரூல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எல்லா ஸ்கீமும்